நேற்று மதியம் 3 மணி அளவில் ஒரு அங்கிளிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மோசடி. கஸ்டமர் கேரை போல் கால் செய்து ஓனரிடமிருந்தே OTP வாங்கி 1 லட்சம் ரூபாய் அடித்து சென்றாங்க ஒரு கும்பல். இது சத்தியமா நீங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் உஷாரா இருந்துக்கோங்க. OTP-யை அடிச்சும் கேட்பாங்க. வால்யூம் குறை. எது ஓடிபியா? இருப்பா பாக்குறேன். அட ஆமா தம்பி, நம்பர் வந்து நம்பரா சொல்லட்டுமா? அந்த நம்பர் 2 என்னப்பா நடக்குது? இருடா, எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பாரு. டேய், காசெல்லாம் அப்படியே இருக்குடா. அவனுங்களை சும்மா விடக்கூடாதுப்பா. இப்போ நான் அவனுங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்ப்பா. நான் இப்போ என்ன பண்றேன் பாருப்பா. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியா இருடா. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. யாராவது சொல்லுங்களே, இங்க என்னதான் நடக்குது? வெல்கம் டு காலேஜ் சஜஸ்ட் தமிழ்நாடு. உங்கள் ஃபேவரட் காலேஜஸ், காலேஜ் கம்பேரிசன்ஸ், கோர்சஸ், கரியர்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. நடந்ததை மாற்றினது நான் தான், குருநாதா. இந்த மாதிரி சைபர் கிரைம் உலகத்தில் இன்னைக்கு நிறைய நடக்குது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கும் என்னாலையும் போக முடியாது. உன்ன மாதிரி ஆவேசத்துலையும் தடுக்க முடியாது. வேற என்னதான் குருநாதா பண்ணுறது சொல்லுங்க. நீ நல்லா படிக்கிற பையன் தானே? ஆமா, என் பையன் நல்லா படிப்பான், புத்திசாலி. கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே? அப்போ நீ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக மாறு. இனி உனக்கு மட்டும் இல்லை, உன்னை மாதிரி இருக்கிற பல பேருக்கு இது நடக்காமல் பார்த்துக்கோ. எப்படி குருநாதா? என்ன படிக்கணும் சொல்லுங்க. பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியா? இதை பற்றி சொல்லுங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ், சர்வர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் கொடுக்கப்படுற சிம்பிள் ப்ரொடெக்ஷன் தான் சைபர் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டிலேருந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி, சாஃப்ட்வேரையும் டெக்னாலஜிஸையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு எண்ட் யூசருக்கு சொல்லித்தரது வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி தான். நீங்கள் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனுஷனோட ஒர்க் லைஃப், பர்சனல் லைஃப், ஃபினான்சஸ், இது எல்லாத்துலேயும் இன்டர்நெட்டும் எலக்ட்ரானிக் மீடியாவும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இல்லைனா ப்ரைவசி இன்வேஷன், ஃப்ராட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இன்டர்நெட் என்விரான்மெண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது சைபர் செக்யூரிட்டி. சூப்பர் குருநாதா. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா PCM சப்ஜெக்ட்ஸில் நல்ல ஸ்கோர் எடுத்து ஒரு ரெக்கக்னைஸ் போர்டில் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். பெட்டர் காலேஜஸ்க்கு JEE மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது அட்டன் பண்ணி கிளியர் பண்ணணும். சரி, இந்த கோர்ஸில் என்ன சொல்லி தருவாங்க? பிடெக் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி. இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு தேவைப்படுற தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட், சைபர் செக்யூரிட்டியோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றின இன்சைட்ஸ் அண்ட் இந்த ஃபீல்டில் இருக்க அனலிட்டிக்கல் மெத்தட்ஸ், மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் பற்றின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த கோர்ஸில் சொல்லித்தர கோர் சப்ஜெக்ட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், database management systems, cryptography, network security, forensics and incident response, secure software development lifecycle, security audit and risk assessment, penetration testing and vulnerability assessment, cyber law, mobile and wireless security, database security, operation system security. சரி, இந்த ஃபீல்டோட ஸ்கோப் பற்றி சொல்லுங்கள் குருநாதா. டிஜிட்டல் இந்தியா அண்ட் டிமானிட்டைசேஷன்னால கம்பெனிஸ் எல்லாம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்க. மக்களோட பர்சனல் டேட்டா அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த டேட்டா எல்லாம் செக்யூராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதுக்கு தேவைப்படுறது சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ். 2021 பிகினிங்கில் சைபர் செக்யூரிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று செட்டப் பண்ணி இந்தியாவை சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பாக ஆக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க NASSCOM. 2025க்குள்ளே இந்தியாவில் ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் செக்டார் பில்ட் பண்ணி அந்த செக்டாரோட வேல்யூ $35 பில்லியன் வரைக்கும் கொண்டு போகிறது தான் NASSCOMோட எய்ம். அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில் நிறைய இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம்.
ஓ, நல்ல ஸ்கோப் இருக்குதான் போல. சரி, இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் குருநாதா. ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டா, சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. இங்கே ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுக்கான ரோல், அந்த ப்ரொடெக்ஷனுக்கு தேவைப்படுற செக்யூரிட்டி மெஷர்ஸோட பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்கிரேடேஷன், செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸோட ட்ரபிள் ஷூட்டிங், செக்யூரிட்டி ப்ரீச்சஸ்க்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்ராப்ரியேட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டா எல்லாம் ப்ரொடெக்ட் ஆகியிருக்கான்னு என்ஷூர் பண்ணணும். தேவைப்படுறப்ப எல்லாம் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணணும். தேவைப்பட்டால் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஈடுபடணும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஆர்கனைசேஷனில் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒர்க் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நான் டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில் செட் பற்றி சொல்லுங்கள் குருநாதா. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இந்த ப்ரொஃபஷனுக்கு ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற ஸ்கில். மல்டி டாஸ்கிங். ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் என்விரான்மெண்ட்டில் மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எபிலிட்டி இருக்கிறது ரொம்ப அவசியம். அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்பெனி உள்ளேயும் சரி, பார்ட்னர் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் சரி, நிறைய டீம் மெம்பர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நல்ல அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படும். இது தவிர ப்ரோக்ராம்ஸை எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டூல்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். மெலிஷியஸ் கோட்ஸ் எல்லாம் எப்படி ப்ராபகேட் ஆகுது அண்ட் அது உருவாக்குற ரிஸ்க்ஸ் பற்றின நாலேஜும் இருக்கணும். ப்ரைவசி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஆத்தென்டிகேஷன், ஆக்சஸ் கண்ட்ரோல் மாதிரி பேசிக் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ் பற்றின ஐடியா மேண்டேட்டரியாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த ஸ்கில் செட்லாம் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் குருநாதா. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுற கம்பெனிஸ் பற்றி. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ரிக்வயர்ட் தான். அதுலேயும் மேக்ஸிமம் ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணுற செக்டார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஸ் செக்டார், கவர்மெண்ட் செக்டார், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், மார்க்கெட்டிங் அண்ட் மீடியா, இன்சூரன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எனர்ஜி. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணுற டாப் கம்பெனிஸ் டெலாய்ட், ஆக்சென்ச்சர், சிடிஎஸ், EY, ஹனிவெல், கூகுள் அண்ட் PwC. சூப்பர் குருநாதா. சரி, சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சேலரிலாம் எப்படி இருக்கும்? ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுக்கு என்ட்ரி லெவலில் கிடைக்கக்கூடிய சேலரி ரேஞ்ச் 4.85 to 6.16 lakhs per annum. 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ மிட் கரியர் லெவலில் 7.16 to 20 lakhs per annum. இதே 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 30 lakhs per annumக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். எப்பா, அவ்வளவா? சூப்பர் குருநாதா. இப்படி ஒரு ஃபீல்டில் நான் ப்ரொஃபஷனல் ஆகணும்னா கண்டிப்பாக நிறைய காம்படிஷன் இருக்கும். ஏதாவது டிப்ஸ் கொடுங்க குருநாதா. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்பர் 1, லேர்ன் அண்ட் டீச். இன்ஃபேக்ட் படிப்புக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட்டே கிடையாது. ஸ்டடிங் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ண நாலேஜ் வளரும். அது உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறப்போ கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிராஸ்ப் பண்ண முடியும். நம்பர் 2, சூஸ் தி ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ். சைபர் செக்யூரிட்டி ஒரு ப்ராடான ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் இருக்க நிறைய ஏரியாஸில் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்னு படுற ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் சீக்கிரமாக எக்ஸ்பர்ட் ஆகலாம். நம்பர் 3, ஹேக்கத்தான்ஸ். நிறைய ஹேக்கத்தான்ஸ், கோடிங் காம்படிஷன்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். நம்பர் 4, ஸ்மார்ட் கோல்ஸ் செட் பண்ணணும். அதாவது அந்த கோல் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரிலவெண்ட், டைம் பேஸ்டாக இருக்கணும். நம்பர் 5, நெட்வொர்க்கிங். இந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட பீப்புள் மீட் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி கேளு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி கேட்டு அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பார்க்கலாம். அவங்க உன்னை கைட் பண்ணுறப்போ ஈஸியாக உன்னோட கோலை ரீச் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் கிராஜுவேஷன் இவங்க ஹெல்ப் மூலமாக ஒரு சைபர் செக்யூரிட்டி ஜாப் கூட கிடைக்கலாம். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ரொம்ப நன்றி குருநாதா. ஆல் தி பெஸ்ட்.